சென்னை வியாசர்பாடி அருகே சண்டையை விலக்கிவிட வந்த நபரின் காதை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கக்கஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன் வீட்டின் அருகே முதியவர் ஒருவரை தாக்கிக் கொண்டிருந்த அஜித் என்ற இளைஞரை தடுத்துள்ளார். அப்போது இளைஞர் அஜித் பாஸ்கரை தள்ளிவிட்டு அவர் காதை கடித்துள்ளார். பின்னர் வீட்டிற்கு சென்ற பாஸ்கரின் காது ஒரு பகுதி காணாமல் போய் சேதமடைந்து ரத்தம் வந்தபடி இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர் அஜித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உத்தரகாண்டில் மீண்டும் மேகவெடிப்பு ஏற்பட்டதில் வீடுகள், கடைகள், ஹோட்டல்கள் சேதமடைந்துள்ளன. உத்தரகாசியின் தராலி பகுதியில் திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டு கீர்கங்கா ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் வீடுகள், கட்டிடங்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பலரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பௌரி கர்வால் மாவட்டத்தில் உள்ள சைஞ்சி கிராமத்தில் மீண்டும் ஒரு மேகவெடிப்பு சம்பவம் ஏற்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.